Hi friends, welcome to Chezhiyan Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். என்னதுன்னா சேமியா பேன்கேக்குங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்துட்டு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு நம்ம 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்துட்டு லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். ஓகே, நான் வந்துட்டு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண சேமியா தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, அந்த ரவையும் சேமியாவும் நல்லா வந்துட்டு ஒட்டியிருக்கு பாருங்கள். ஸோ ஓகே, இந்த கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து பவுலில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, அதுவும் 1/2 கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் தயிர். ஓகே, அது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு போடுறதுக்கு முன்னாடி. ஓகே, நீங்கள் வந்து இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு இப்போது நம்ம வந்துட்டு உப்பு சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், தயிர் ஊற்றணும், நல்லா அது வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஓகே, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தயிர் போட்டதே தெரியல பாருங்கள், நல்லா இழுத்துக்குச்சு அது. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்துட்டு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம இது கூட வந்துட்டு இஞ்சி சின்ன துண்டு அளவு எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள். அது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்துட்டு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது கூட வந்துட்டு ஜீரகம் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்து சில்லி போட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளவருங்க, அதாவது வந்துட்டு அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அந்த அரிசி மாவு நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாதீங்க, ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் சேர்த்துருக்கறனால வந்துட்டு தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிக்கும். ஓகே, நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அது எல்லாமே கலந்துடுச்சு நல்லா. ஓகே, இது வந்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடாதீங்க. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் தண்ணி எடுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எடுத்து பால்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகேங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு. இப்போ வந்து நம்ம பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம அழகாக சின்ன சின்னதாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. அதை அந்த மாவை உருட்டிட்டு அந்த பேனில் வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. ஓகே, இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நல்லா அந்த திக்காக வரும் அது. அதே மாதிரி இன்னும் 2 கூட நம்ம அந்த பேனில் போட்டுடலாம், ப்ளேஸ் இருக்குது. ஓகே, குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா. ஓகேங்க, இது வந்து அடுப்பு மீடியமில் வச்சுருங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. அப்புறம் மேலே மட்டும்தான் அந்த கலர் சேஞ்ச் இருக்கும், உள்ளே வேகாது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து இன்னும் ஊற்றி விடலாம். எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு ஒரு பக்கம் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்துட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா வெறுமை கூட சாப்பிட்லாங்க. ஓகே, ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வந்துட்டு இன்னொரு பக்கம் அதை திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்க, நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, சூப்பரான சேமியா பேன்கேக் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.